தொலைக்காட்சியில் படம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. தம்பி கொடி இறங்குங்க, பிஜேபி கொடி தள்ளி வாங்க. தள்ளி பிடிப்பா தம்பி, தாமரை கொடி தள்ளி வாங்க. கொடி கீழே இறக்கி பிடிக்க தம்பி, கொடி கீழே இருக்குப்பா. பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருபெரும் தெய்வங்களை வணங்கி இந்த சென்னை மாநகரம் விருப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதியினுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அறிவுச்சார் திரு விருகை BN ரவி அவர்களே, நம்முடைய கழகத்திலே பொறுப்பு வைக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன் பொறுப்புகளே, பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, IJK கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் திரளாக வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, வாக்கா பெருமக்களே, பத்திரிகையாளர், உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றி கலந்த வணக்கம். தம்பி அந்த கொடி கொஞ்சம் கீழே இருக்குதா? இன்றைய தினம் சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கோட்டையாக இந்த முறை விளங்க போகுது. நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் BN ரவி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கழக வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், ஏழைகளின் சின்னம். வரி வந்து இங்கே சிறப்பாக செயல்படுகின்ற உங்கள் சின்னம் வெற்றி சின்னம், வாக்களிப்பீர் இரட்டலைக்கே என்று கூறி இன்றைக்கு நம்முடைய வேட்பாளர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றக்கூடியவர், அன்பாக பழகக்கூடியவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர். இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை தயக்கம் இல்லாம சட்டப்பேரவையிலே உங்களுடைய குரலை ஒலிக்க செய்யக்கூடிய அற்புதமான வேட்பாளர். அப்படி ஒரு நல்ல பண்புள்ள வேட்பாளர் அறிவுச்சவர் என் ரவி அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தாருங்கள், தாருங்கள், உங்களை இருகரம் வேண்டி கேட்டுக்கிறேன். இன்றைய ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார், சென்னை திமுகவுடைய கோட்டையாம். அப்படியே இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, இன்றைய தினம் உங்களுடைய கட்சி அது கட்சி அல்ல, ஒரு கார்பரேட் கம்பெனியா காட்சி அளிச்சுட்டு கட்சியாவா இருக்குது. அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒரு கம்பெனி எப்படி நடத்தினா அப்படித்தான் அந்த கட்சி இருக்குது. இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டாந்தாங்களா? இந்த மாநகராட்சி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. இந்த ஆட்சியில்
ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு வேதனை தான் மிச்சம். இன்றைக்கு இப்படிப்பட்ட வேதனையான ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆட்சினா அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையானதை செய்யக்கூடிய ஆட்சி தான் சிறப்பான ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2011 2021 வரைக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே செய்யல குறிப்பிடுறார். அம்மாவுடைய ஆட்சியில் எதுவுமே இந்த மக்களுக்கு நன்மை கிடைக்கலன்னு சொன்னார். அதிமுக ஆட்சியில் வர்த்தா புயல் வந்தது. 2 லட்சம் மெட்ரிக் டன் குப்பையை நாங்க நகரத்திலிருந்து வெளியேற்றினோம். வர்த்தா புயல்ல மின்கம்பங்கள்லாம் உடைந்து சாய்ந்து டிரான்ஸ்பார்மர் எல்லாம் பழுதடைஞ்சது. போர்க்கால அடிப்படையில் சரி செஞ்சோம். அப்படி ஏதாவது உங்க ஆட்சியில் வந்திருக்குதா? வந்திருக்குதா? எவ்வளவு வேகமா நாங்க செயல்படுவோம் அந்த அளவுக்கு வேகமாக செயல்பட்டு இங்க மரங்கள்லாம் உடைந்து வீதியில் நடமாட முடியல. அந்த உடைந்து விழுந்த மரங்களை எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தி தடையில்லா போக்குவரத்து, தடையில்லா மின்சாரம் எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் இல்லாம ஒரு சூழ்நிலை. அப்ப வெளி மாநிலத்திலிருந்து ரயிலில் கொண்டு வந்து தண்ணி கொடுத்து நம்முடைய சென்னை மாநகர மக்களுக்கு தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது உங்க ஆட்சியில் ஏதாவது வந்திருக்குதா கஷ்டம்? பிறகு புயல், வெள்ளம், அவ்வப்போது மழை, இதெல்லாம் சமாளிச்சோம். திமுக ஆட்சியில் அப்படி எதுவுமே இல்லை. கொஞ்சம் மழை பெஞ்சாவே அங்கங்க தண்ணி தேங்கிட்டு நின்னுது. ஆனா இன்றைய முதலமைச்சர், இங்க இருக்கிற மேயர், இங்க இருக்கிற சென்னையில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காதுனாங்க. 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காதுனாங்க. ஆனா எங்க பார்த்தாலும் தண்ணி தேங்கி இருந்தது. ஒரு பெண்மணி சாலையில் நடந்துக்கிட்டு போகும்போது திடீர்னு திரும்பினாங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டார். இதுதான் இந்த ஆட்சியுடைய கொடுமை. வேற என்ன செஞ்சீங்க? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடிஞ்சுதா? அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு ஜெய்கா வங்கி, உலக வங்கியிலிருந்து நிதி பெற்றோம். இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் மக்களுக்கு எங்கேயுமே எல்லா வீதிகளும் தண்ணி தேங்காம வடிகால் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 2400 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிகால் வசதி செய்து கொடுப்பதற்கு திட்டமிட்டு உலக வங்கியிலிருந்து ஜெய்காலிருந்து நிதி பெற்று 4 கட்டமாக பிரித்தோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, 4 4 கட்டமாக பிரித்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 2400 கிலோமீட்டர்ல 1240 கிலோமீட்டர் அதிமுக ஆட்சியிலே வடிகால் வசதி செய்து கொடுத்த கட்சி அதிமுக அரசாங்கம். ஆனா அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவங்க அதிமுக ஆட்சியிலே திட்டத்தை கொண்டாந்தாச்சு, நிதி தயாரா இருக்குது, பங்கு பிரிப்பதில பிரச்சனை, அதே போல கமிஷன் வாங்குவதில பிரச்சனை, திட்டத்தை நிறைவேற்றல. 2 வருஷத்துக்கு முந்தைய சொன்னாங்க, டெண்டர் விடப்பட்டு விட்டது, வேகமாக பணி செய்யப்படுகிறது. 98% நிறைவேற்றப்பட்டதா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிக்கிறார். இங்க இருக்கிற அமைச்சர் சொல்லிக்கிறாங்க, மேயர் குறிப்பிட்டார், விரைந்து பணி முடிக்கப்படும், 98% நிறைவேற்றப்பட்டது. இன்ன வரைக்கும் வடிகால் பணிகள் முழுமையாக நிறைவேற்றிருக்காங்களா? அத்தனை பொய் தானே. திட்டத்தை கொண்டாந்தது நாம, திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். ஆனா அந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்ற முடியாத கையிலாகாத அரசு மீண்டும் வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு விலைவாசி வெண்ணெய் முட்டுகிற அளவுக்கு உயர்ந்து போச்சு. இருக்கிற மக்கள்லாம் சாதாரண மக்கள், அன்றாட கடையில் வாங்கி தான் சமைக்க வேண்டிய நிலையில இருக்கின்ற அடித்தட்டு மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் இந்த ஆட்சியில் கடுமையாக பாய்ச்சிருக்கிறாங்க. அரிசி விலை உயர்வு கிலோவுக்கு 30 ரூபா, எண்ணெய் விலை உயர்வு 60 ரூபா இருக்கு ஒரு லிட்டருக்கு, பருப்பு விலை உயர்வு 40 ரூபா உயர்வு, இதெல்லாம் முக்கியமான பொருள். இப்படி தினந்தோறும் இவ்வளவு விலை உயர்வில் தான் அவர் இந்த பொருளை வாங்கி இன்றைக்கு உணவு தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த அரசாங்கம் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். அவர் ஒரு நாள் மாலையில்
காலையிலையோ மாலையிலையோ என்று நான் தெரியல. அப்படி நடப்பயணம் போயிட்டு இருக்கார். அப்போ இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார்ல, யார், மா சுப்பிரமணியம், அவர் கூட போயிட்டு இருக்காரு. யார் அந்த சார் போயிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கும்போது அப்போ ஸ்டாலின் கேட்குறாரு அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அது என்னப்பா படம், கழக தலைவன் எப்படி ஓடிட்டு இருக்குது, நல்லா ஓடிட்டு இருக்குதா, நல்லா வசூலாகுதான்னு கேட்குறாரு. பாருங்க, ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் கிடைக்கின்ற நேரத்தில் மக்களுடைய பிரச்சனை என்ன என்று கேட்டா அது ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அடையாளம். அப்ப கூட குடும்பத்தை பற்றி தான் சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? எப்பொழுது பார்த்தாலும் வருமானத்திலேயே குறிக்கோளாக இருக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இவர் தான் இப்படின்னா அப்படி மகன். அவர் யாரு? திமுகவுக்கு எந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு, எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு. திமுக உழைத்தவன்லாம் வீதியில் நிற்கிறான். திமுக உழைத்தவன்லாம் சிந்திச்சு பாருங்க. திமுக கட்சிக்கும் அண்ணா திமுக கட்சிக்கும், அண்ணா திமுக கட்சி ஜனநாயக முறைப்படி உள்ள கட்சி. இன்றைக்கு இந்த கட்சியில் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தும் சரி, அம்மா காலத்தும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, சாதாரண ஒரு வார்டு செயலாளர் கூட, ஒரு கிளைக்கழக செயலாளர் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக ஆக முடியும். திமுக வர முடியுமா? இப்படி வாய் திறந்து பேசுறதுக்கு யாருக்காவது அந்த கட்சியில் தில் இருக்குதா? அப்படி இல்லை. அம்மா தெளிவாக சொன்னாங்க சட்டமன்றத்தில், எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக 100 ஆண்டு காலம் தொடரும். இப்ப அந்த வாய்ப்பை உங்களால் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. எனக்கு பின்னால ரவி வருவாரு, இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் வருவாங்க. இப்படி வாய் திறந்து ஸ்டாலினால சொல்ல முடியுமா? சொன்னா அடுத்த நிமிஷம் பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. ஒரு குடும்பம் மாதிரி இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இன்றைக்கு தொண்டர் நிறைந்த கட்சி. ஆகவே நம்முடைய கட்சி மீது எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க உடைக்கிறதுக்கு. பிடிஎம் ஒரு ஆளை உருவாக்கி பார்த்தாங்க. யாருன்னு தெரியுமில்ல? இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியே வந்துடுதுல. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், இவர் சரியில்லை, இவர் சரியில்லை. திமுகவுக்கு இன்றைக்கு எட்டப்பலா இருக்கிறாரு, நிரூபணம் ஆயிட்டதில்ல. அப்ப நம்ம கட்சிக்காரர் சொல்லுவார், என்ன நினைக்கல, இவரெல்லாம் இப்படி பண்ணுவாரான்னு நினைக்கல. ஆக எனக்கு அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அதனால உண்மையா இருக்கின்ற விசுவாசி உழைக்கின்ற அந்த கட்சிக்கு இப்படிப்பட்ட நபர் தேவையா? இவ்வளவு பேர் உழைச்சி இந்த கட்சியை மற்றவர்களுக்கு விற்க பார்க்கின்றவர்கள் அடையாளம் காட்டப்பட்டு தானாக வெளியேறிவிட்டார்கள். இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. எத்தனை வழக்கு, கொஞ்சம் கொஞ்சம் வழக்கா போட்டீங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்ற பேரவை தலைவரை இறுக்கி எழுதி கீழே தள்ளி அதில் போய் அமர்ந்துக்கிட்டு என் டேபிளில் டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு முதலமைச்சர் டேபிளில் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த மாமன்றம் சட்டமேற்றக்கூடிய மாமன்றம், மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்கின்ற மாவட்டம். அப்படிப்பட்ட அந்த மாமன்றத்தில் இப்படிப்பட்ட கேவலமாக நடந்த கட்சி திமுக கட்சி. திமுக எம்எல்ஏ, திமுக தலைவர். அப்புறம் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டோம். பிறகு வெளியில் வந்து சட்டை கிழிச்சிட்டு வீதியில் போயிட்டு இருக்காரு. சட்டை கிழிச்சிட்டு திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்து பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டை கிழிச்சிட்டு வீதியில் போனீங்க. இப்போ அண்ணா திமுக ஆட்சி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அப்படின்னா வீதியில் எப்படி போறான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஜங்கு ஜங்குன்னு ஒருத்தர் குதிக்குது. என்ன, எடப்பாடி பழனிசாமி காலை தேடிட்டு இருக்காருன்னு. ஏய், நாங்க வந்து எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்கள ஆசி வாங்குவோம். எங்களுடைய பண்பு, எங்களுக்கு சிறு உதவிகள் செஞ்சா கூட அவரிடத்தில் ஆசி வாங்குவது அண்ணா திமுக கட்சியுடைய பண்பு. அந்த பண்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் தானே இவர்.
பண்புனா என்ன விலைன்னு கேட்கிறவரு இன்றைய முதலமைச்சர் திரு உதயநிதி. நீ யார காலை பிடிச்சின்னா எங்களுக்கு தெரியும், அதை சொன்னா வெக்கக்கேடு தெரியுமில்ல. இரவுல 2 மணிக்கு யாருக்கெல்லாம் ட்விட்டர் போடுறேன்னு இன்ஸ்டாகிராமில் போட்டு தெரியுமில்ல, யாரு காலை தேடி பண்ணலாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இப்படி இருந்த காரணத்தினால தான் ஒரு தடவை பால்டாயில் குடிச்சாங்க. பால்டாயில் குடித்தவரெல்லாம் பஞ்சு டைலாக பேசுது. தம்பி இன்னொரு தடவை பால்டாயில் குடிச்சா பாடி தாங்காது, எச்சரிக்கையா பேசு. அப்புறம் நான் ஒரு இடத்துல பேசினேன், என்னுடைய வயது அளவு தான் அவருக்கு அனுபவம். அவர் சொல்றார், வயது உண்மைதான், ஆனா நிறைய நன்மை செஞ்சோம். அவருக்கு புரியலைங்கிறார். என்ன நன்மை செஞ்ச? குடும்பத்துக்கு பணம் சேர்த்துன, வேற என்ன செஞ்ச? அந்த திமுக கட்சியில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டியா, ஏதாவது ஜெயிலுக்கு போனியா, இல்லது புதிய திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றினியா? செஞ்ச. கார் பந்தயம் நடத்தினார். என்ன நடத்தினாரு? நகரத்தில் மைய பகுதியில் மக்களுக்கு போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தி பல 100 கோடி ரூபாயில கார் பந்தயம் நடத்துறார். இது தேவையா நமக்கு? மக்களுக்கு காலுக்கு செருப்பு இல்லாம எத்தனை ஏழைகள் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. செல்வ செழிப்பில் வாழ்ந்தவங்க. நாமெல்லாம் அப்படி இல்லை. நம்மள ஒரு கிராமத்தில் பிறந்து ஏழைகளோட வாழ்ந்து அவருடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை எல்லாம் பார்த்து அதில் அந்த கஷ்டத்திலிருந்து அந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும், அதுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டு செயல்படுகிற கட்சி அதிமுக கட்சி. ஆனா பேனா வைக்கிறார். அப்பா மகன் கார் பந்தயம் நடத்தினா அப்போ பேனா வைக்கிறார். பேனா வை, யார் வேணாங்கிறா? எழுதாத பேனா கூட நடுக்கடல் எதுக்கு வைக்கிற? அது யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். 82 கோடி கடலில் கொண்டு அந்த பேனா வைக்கிறார். நாங்கள் பேனா வைக்கிறது வேண்டாங்கள. ஏன் அவருடைய நினைவிடத்துக்கு முன்னாண்டா ஒரு 2 கோடியில் ஒரு பேனா வைய இல்லை, எழுதுற பேனாவை நம்முடைய அப்பா நினைவா அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு கொடுங்க, வரவேற்கிறோம். யாருடைய பணத்தை எடுத்து யாருக்காக விளம்பரம் தேடுறீங்க? சிந்திச்சு பாருங்க. ஊதாரி செலவு. அப்பாவும் மகனும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அடிக்கிற கூத்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதற்கெல்லாம் முடிவு கட்டுவீங்களா இந்த தேர்தலில்? அதோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறார். என்னமோ இவர் நாட்டை பிடிச்ச மாதிரி அப்பாவும் மகனும் பேசுறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால அந்த அடையாளத்தில் தான் நீங்க முதலமைச்சர், நீங்க துணை முதலமைச்சர். அந்த கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் 2 பேரும் பிறகுனா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆக முடியுமா? சாதாரண விஷயமா கவுன்சிலர் ஆகிறதுனா அந்த பகுதி மக்களுடைய நல்ல பெயர் எடுத்தா தான் கவுன்சிலர் ஆக முடியும். சாதாரண விஷயம் இல்லை. கவுன்சிலர் ஆகலாம் சாதாரண மக்களுடைய நன்மதிப்பை பெற்றா தான் வர முடியும். ஆனால் ஸ்டாலினும் திரு உதயநிதியும் என்ன நன்மதிப்பு பெற்றிருக்காங்க? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்ததுனால அது அடையாளம். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின். அப்படி சொன்னா தான் நாட்டு மக்களுக்கே தெரியுது. வேறு ஸ்டாலின் சொன்னா எங்க தெரியுது? அப்பவும் அப்பா பேர அடையாளத்தை வச்சு தான் திரு ஸ்டாலின் வண்டி ஓட்டிட்டு இருக்கார். தனியா அவருக்கு திறமை இல்லை. நம்மெல்லாம் அப்படி இல்லை. கட்சியில் இருந்தோம், தலைவரை நேசித்தோம், இந்த கட்சிக்கு பாடுபட்டோம், கட்சிக்கு விசுவாசமா இருந்தோம். மக்கள்கிட்ட நன்மதிப்பு, நிர்வாகிகிட்ட நன்மதிப்பு, நமக்கு மக்கள் அங்கீகரிக்க கொடுக்குறாங்க. இது உண்மைய. அப்புறம் இவர் தான் எப்படின்னா, இன்னைக்கு உதயநிதி மகன் இன்பநிதி வேற வந்துட்டார். போதாது குறைச்சிக்கு. ஏயா இது என்ன அரச பரம்பரையா? குடும்பம் தான் பரம்பரையா? இந்த கட்சியில் வரலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆட்சியில் வருவதற்கு மக்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, பிறகு இன்பநிதி வந்துட்டார். இன்னொரு அமைச்சர் சொல்றார், கேவலமா இருக்குது, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அடிமை சாஸ்திரத்தில் எழுதி கொடுத்துட்டார். அடிமை சாஸ்திரத்தில் எழுதி கொடுத்துட்டார். அந்த இன்பநிதி வந்தாலும் அவளுக்கு அதிகாரம் தான் முக்கியம், பதவி தான் முக்கியம். அப்படி பதவியில் இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியில பாதி பேர் அண்ணா திமுக இருக்கிறான். திமுகவில் இருக்கின்ற பாதி பேர் அண்ணா திமுக. 8 அமைச்சர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவங்க அங்க இருக்கிறாங்க.
ஆள் இல்லை, திமுகவில் ஆள் இல்லை. எங்கிருந்து போனவங்க தான் அங்கே அமைச்சர் ஆகிட்டாங்க. இங்கெல்லாம் யாரெல்லாம் நீக்கப்பட்டமோ ஒதுக்கப்பட்டமோ அங்கே போய் அடைக்கலாகி வந்துடுறாங்க. செல்லாத நோட்டுக்கு எங்காச்சும் வேல்யூ உண்டா? அப்படி செல்லாத ஓட்டு தூக்கி எறியப்பட்டவரெல்லாம் அங்கே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் 19 பேர் அண்ணா திமுகவிலிருந்து போனவங்களுக்கு அங்கே எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டார், பலிக்கும். எங்க ஆள் இல்லைங்க. அண்ணா திமுகவில் ஓரம் கட்டப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க அங்க போய் சீட்டு வாங்கி நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. கழுத தெரிஞ்சு கட்டர்பான கதையா திமுக வந்துட்டது. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அந்த செல்வாக்கு இழந்ததுனால இன்றைக்கு நம்ம அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுன்னு சொல்லி 4 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். செய்யல. இப்போ வேற வழி இல்லாமல் இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வேக வேகமாக ஒரு 10 லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு கல்லூரியில் படிக்கிற இளைஞர்களுக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு இருக்குது. +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு வாக்கு கிடையாது. யாருக்கு வாக்கு இருக்குதோ அவர்களுக்கு இந்த லேப்டாப் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டு 10 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக இன்றைக்கு தினம் ஒரு 3 லட்சம் பேர் கொடுத்துருக்குறாங்க. தரமில்லாத லேப்டாப் அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இது தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்தியாச்சு. கடவரி சிந்திச்சு பார்க்கணும். நகர மக்கள் 150% கடவரி உயர்வு. அதுபோல பீக்கவர் டபுள் சார்ஜ் கரண்ட்டுக்கு வாழ்வு 2 மடங்கு வசூல் பண்ணாங்க. வீடு 100% வீட்டு வரி உயர்த்தியாச்சு. மாநகராட்சி 100% வீட்டு வரி உயர்ச்சி. ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்த்துறாங்க. 2 வருஷத்தில் 12% உயர்த்தியாச்சு. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தவருக்கு மாநகராட்சியில் 112% வீட்டு வரி உயர்வு, கடவரி 150% உயர்வு, கரண்ட் பில் 160 வெறும் 67% உயர்வு. இப்படி விலை உயர்த்திய அரசாங்கம் தேவையா? ஒரு பக்கம் உணவுப் பொருள் விலை உயர்வு, ஒரு பக்கம் வீட்டு வரி, கடவரி, குடிநீர் வரி, குப்பைக்கும் வரி போட்டான். அதை கூட விட்டு வைக்கல. அது மட்டும் இல்லை, டாய்லெட் கேவலம். அந்த டாய்லெட்டில் கூட வருமானம் பார்க்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அந்த டாய்லெட்டில் பராமரிப்புக்காக நம்முடைய சென்னை மாநகரத்தில் அது ஒரு நபருக்கு டெண்டர் விடுறாங்க. அதில் ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க வேண்டும். எனக்கு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்கிது இல்லை? கஞ்சா இருக்க, கஞ்சா எல்லா இடத்துலையும் விற்கிறாங்கல்ல. வீதியில் மூட முடக்கு மக்கள் அதிகமாக எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறான். அதை கட்டுப்படுத்தவே முடியல. ஏன்னா பெரும்பாலும் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் அந்த கஞ்சா விற்கிறது துணை நிற்கிறாங்க. காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல. ஆக இந்த திறமையில்லாத அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காலத்தில் இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிட்டது. ஆக இந்த நம்முடைய பெற்ற செல்வங்கள், குழந்தை செல்வம் பள்ளிக்கு போகுது, கல்லூரிக்கு போகுது, அங்கே போய் இந்த கஞ்சா போதையை பயன்படுத்தி நம் கண் முன்னே சீரழியக்கூடிய காட்சி ஆட்சியில் பார்க்குறோம். திருநெல்வேலியில் 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகள் அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை, வேதனை. எல்லாமே மது அருந்திக்கிட்டு இருக்குது. யார்? பெண் பிள்ளைங்க. அதே போல் செங்கல்பட்டில் பஸ்ஸில் போவேன், யூனிஃபார்ம்லேயே பாட்டெல்லாம் மது அருந்தது. எவ்வளோ கொடுமையான காட்சி ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, திருநெல்வேலி பகுதியில் புத்தகம் படிக்கிற கையில் அருவா வச்சுட்டு இருக்கிறான். உள்ள அருவாவை முதுகில் சொருவிட்டு வரான். திடீர்னு அருவாவில் எடுக்க பார்க்குறான். ஏங்க நாடு எப்படி போயிட்டு இருக்குது பாரு. பள்ளியில் நம்ம எதுக்கு நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம்? நல்ல கல்வி செல்வம் கிடைச்சா ஒழுக்கம் கிடைக்கும், பண்பு கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கு கல்லூரிக்கு அனுப்புகிறோம், பள்ளிக்கு அனுப்புகிறோம். ஆனால் இந்த ஆட்சியில், வெக்கங்கட்ட ஆட்சியில் மாணவர்கள் சீரழியக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்றால் அண்ணா திமுக ஆட்சி உங்களால் வர வேண்டும். இன்றைக்கு பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலம் ஒதுக்கீடு பெற்ற கிரைய பத்திரம் வழங்கப்பட்டவருக்கு கிரைய பத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். குடிசை மாற்று வாரியத்தில் திட்டப்பகுதி விலைக்கு வாங்கி வாசுபில் அம்மா ஆட்சியில் 92 96 வரை 2001 2006 வரை அரசு துறையின் மூலம் சுமார் 800 பேருக்கு வாரியத்தின் மூலம் பெயர் மாற்றம் செய்து கிரைய பத்திரம் வழங்கப்படும். திமுக ஆட்சி வந்து கிரைய பத்திரம்
வழங்குவது நிறுத்தப்பட்டது. அதிமுக ஆட்சி வந்தால் இந்த கிரை பத்திரம் கிடைக்கப்பெறாதவர்களுக்கு கிடைக்கப்பெற செய்யும். விருகம்பாக்கம் சூளைப்பள்ளம் திட்ட பகுதியில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர். அவருடைய கோரிக்கையை அரசு பரிசீலித்தார். அம்மாவுடைய ஆட்சியில் கிராம நத்தத்தில் வசிப்பவர்களுக்கு சுமார் 1 லட்சம் தோராய பட்டா வழங்கினார். இதுபோல் கோயம்பேடு பகுதியில் வடக்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதி உள்ளிட்ட பல தெருக்களில் வசிக்கும் மக்கள் கிராம நத்தமாக விழுந்த கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர்களுக்கு தேவையான பட்டா வழங்கப்படும். அதே போல் இந்த ஆட்சியில் மிக பிரமாதமாக அம்மா அவர்கள் ஏழைகளுக்கு குறைந்த விலையில் அம்மா உணவகத்தில் உணவு வழங்கினாங்க. இந்த ஆட்சியில் வேண்டும் என்று திட்டப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்படுகின்ற உணவு கூட தரமாக வழங்கக்கூடாது என்று ஒரு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தில் அம்மா உணவகத்தை அதை மூடப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அதுக்கு கொடுக்குற பொருளை குறைச்சி கொடுக்குறாங்க. தரமில்லாத பொருள் கொடுக்குறாங்க. அதில் பணி செய்த பணியாளர்களை குறைச்சிட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு இதில் தேவையான தரமான பொருள் நம்முடைய அம்மா உணவகத்துக்கு வழங்கப்படும். தேவையான பணியாளர்கள் நியமிப்பாங்க. நம்முடைய ஏழைகளுக்கு சுட சுட சுவையான உணவு அம்மா உணவகத்தில் வழங்கப்படும். மாநகராட்சியில் எந்தெந்த பகுதியில் அம்மா உணவகம் மூடப்பட்டதோ அனைத்தும் திறக்கப்படும். தரமான உணவு ஏழைகளுக்கு வழங்கப்படும். அதே போல இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். 297 அறிவிப்புகள் அதிமுக சார்பாக அறிவிச்சிருக்கிறோம். முக்கியமான அறிவிப்புகள், இன்றைக்கு வரி ஒரு பக்கம் ஏற்றிட்டாங்க, விலைவாசி ஒரு பக்கம் ஏறிச்சு. இதனால் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த கஷ்டத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். அதிமுக ஆட்சிக்கு சொன்ன அனைத்து குடும்ப அட்டை இருக்கிற குடும்ப தலைவிகள் வங்கியில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா இருசக்கரை வாங்கணும், 5 லட்சம் பேருக்கு தரப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கரை வாங்கினதுக்கு 25,000 மானியம். தற்போது மகளிர் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி பண்ண உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். வருடத்திற்கு குடும்ப அட்டை வைத்தவர்களுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வருது, தைப்பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். நம்முடைய பெண்கள் தீபாவளி என்று மகிழ்ச்சியோடு கொண்டாட அனைத்து பெண்களுக்கும் பட்டுப்புடவை வழங்கப்படும். நகர பகுதியில் பார்த்தீங்கன்னா வீதியில் கடை ஓரமாக, இந்த நடபாதையில் ஓரமாக கடை வச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். என்னை புதிதாக கடை வாங்கினா எவ்வித முன்ஜாமீனும் இல்லாமல் அவர் 2 லட்சம் வரை கடன் உதவி குறைந்த வட்டியில் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அவருக்கு மீண்டும் தொழில் தொங்க குறைந்த வட்டியில் கடன் உதவி செய்யப்படும். அதே போல் இன்றைக்கு ரேஷன் கடையில் அரிசி வழங்கிட்டு இருக்கிறாங்க. தரமான அரிசி இல்லை என்று புகார் வந்துட்டு இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு உடனே நீங்கள் எப்படி கடையில் தரமான அரிசி வாங்குறீங்களோ அதே அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். இது அதிமுக உடைய பிரதான அறிவிப்பு. ஏன்னா அது ஒரு தரமான அரிசியாக இருக்க வேணும். நான் ஆலை அதிபர்களை அழைத்து அரிசி தயாரிக்கின்ற ஆலை அதிபர்களை அழைத்து இப்படி தரமான அரிசி எப்படி கொடுக்கும். ஆந்திராவில் இப்படி தரமான அரிசி வாங்கி பார்த்தேன். ரேஷன் கடையில் இப்படி இருக்குது. ஏன் நாம் நம்முடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடாது? அதனால் அதுக்கு பலாயிரக்கணக்கான கோடி செலவானாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் அரசாங்கமே ஏற்று இனி வருகின்ற காலத்தில் அதிமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் தரமான அரிசி கடையில் வழங்குவதோடு தரமான அரிசி, ரேஷன் கடையில் விலையெல்லாம் பருப்பு வழங்கப்படும், விலையெல்லாம் எண்ணெய் வழங்கப்படும். அதே போல
அம்மா இல்லம் திட்டம் ஜாதி பாகுபாடு இல்லாமல் மத பாகுபாடு இல்லாமல் ஏழைகள் வீடு இல்லாத இருக்கின்ற ஏழைகளுக்கு நகர்ப்புறத்தில் அற்புதமான காங்கிரீட் வீடு எல்லா ஏழை மக்களுக்கும் வீடுலாம் கட்டி பட்டியலின மக்கள்லாம் ஆதிராவிட மக்கள் ஆதிர மக்கள் பழங்குடி இவர்களுக்கெல்லாம் அவருடைய வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவருக்கு வீடு இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அரசாங்கமே சொந்தமாக இடம் வாங்கி கிராமத்திலிருந்து நகர வரை அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதோட முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். பட்டப்படிப்பு படித்து வேலை வாய்ப்பில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காம இருக்கின்ற இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். +2 படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல் மீனவர்கள் மீன்பிடி தொழில் ஈடுபடுகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும். அந்த மீனவர் ஏழை குடும்பத்தில் இருந்த மீனவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு பசு வீடுகள் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். கட்டிட தொழில் ஈடுபட்டுக்கின்ற அந்த தொழிலாளி ஏதாவது பணியில் இருக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்தில் 25 லட்சம் ரூபாய் அவளுக்கு நிவாரணம் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர் அப்புறம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் புதிதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த நிதி 8,000 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கடனுதவி வழங்கப்படும். இந்த பகுதியில் பற்றிய அதிமுக ஆட்சியில் தான் கழிவு நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சி. கோயம்பேடு பாலம் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யவில்லை என்ற ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வராரு. அதிமுக ஆட்சியில் தான் சென்னை மாநகர மக்களுக்கு தேவையான மழைநீர் வடிகால் வசதி கொண்டு வந்த திட்டம். அதோட பல திட்டங்கள், பல பாலங்கள், அற்புதமான உட்புற சாலைகள், நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் என்பதற்காக அற்புதமான இன்றைக்கு மருத்துவர்கள் நியமித்தோம். இன்றைக்கு எல்லா மருத்துவமனையிலும் தேவையான அளவுக்கு மருத்துவர் செவிலியர்கள் மருத்துவ பணியால் நியமித்த அரசு அதிமுக அரசாங்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.